சினிமா வீடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழில் பார்த்தோன்னே ஒரே விஷயம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு ஆக்டரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா இவ்வளோ எவ்வளோ பிடிக்குமோ அதை விட ஃப்ரெண்டாக பிடிக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான விஷயம். துபாய்னாவே நமக்கு எல்லாருக்கும் வடிவேல் சாரோட அந்த ஹியூமர் தான் ஞாபகம் வரும். அடுத்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு சுப்பிரமணியம் ஒருத்தர் கழுத்து இருக்கும்போது அத்தனை பேர் கை தட்டினீங்க? புத்தனை நண்பனாக இருந்தால் செத்தாலும் காட்டி கொடுக்கூடாது. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ளவர். விளம்பரத்துக்கு கூட மீம்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிறான். திருட்டுத்தனமாக ஸ்கூலை விட்டு ஓடி போய் படம் பார்த்தேன்லாம் சொல்லாத. இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை அந்த சீக்ரெட்டை. அவங்க மேலே அந்த ஃப்ரெண்ட் இமேஜ் பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துட்ருக்கு. ஸோ இது எப்படி கெயின் பண்ணீங்க? அதனுடைய ஃபஸ்ட்டு படங்கள் வந்து வந்துச்சு. சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், சுந்தரபாண்டியன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்கான படங்கள் அது பண்ணனால அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. பேசிக்காக நானே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதுனால அது எல்லா படத்துலையும் அங்கே வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ ஆக்டர் அண்ட் டிரெக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஃப்ரெண்ட் சசிகுமார் சாரை வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ அதுதான் கரெக்டான டேர்மாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா உங்களை ஃப்ரெண்டாக பார்க்குறதுல நானும் ஒருத்தன் அந்த லிஸ்ட்டில். ஸோ அசுரவதம், ஏன்னா சசிகுமார் சாரோட ஒரு ஆக்டிங் கரியரில் எல்லா விதமான ரோலும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐ மீன் அதில் ரொம்ப மெமரபிள், ரீச்சபிள் அப்படின்னா எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வில்லேஜ் ரோலை ஸ்பெசிஃபைடாக எடுத்து பண்ணுறாரு. பட் அதில் இருக்க வெரைட்டியை காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அசுரவதத்தில் என்ன வெரைட்டியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க? இது டவுன் தான், வில்லேஜ்லாம் கிடையாது. கொடைக்கானலில் பண்ணுற ஒருத்தம். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இங்கேருந்து வேலைக்கு போவாங்களே, துபாயில் வேலை பார்க்குற ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். துபாயில் வேலை பார்க்கணும் பெரிய மல்டி மில்லியனர் அப்படிலாம் நினச்சிடுவாங்க. அங்கேயும் சாதாரண ஒரு கட்டட வேலை பார்க்குற ஒருத்தராக இருப்பேன். ஸோ அங்கே அவங்க ஃபேமிலி இங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்து இருக்கிற நாட்களில் தான் அந்த கதை சொல்லப்படுது. துபாய்னாவே நமக்கு எல்லாருக்கும் வடிவேல் சாரோட அந்த ஹியூமர் தான் ஞாபகம் வரும். அவங்க போயிட்டு சார்ஜாவா அப்படின்னு பெரிய பில்டப் கொடுத்தாலும் அதில் இருக்க கஷ்டங்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்டலான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு சாங்கே நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கோம். உன் அலாதி அன்பை நீங்கி போகிறேன். அந்த சாங்கே வந்து அவங்களுக்காக ஒரு விஷயமா பண்ணியிருக்கோம். பிரிஞ்சு போகிற ஒரு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போகும்போது அவங்க மனநிலை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன சாங்கில் சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஒரு ரொமான்டேஜ் சாங்காக இருக்கும். ஸோ போயிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயந்தான். துபாய் ரொம்ப காமிக்கலை. ஸோ அங்கேருந்து அங்கே வேலை பார்த்துட்டு இங்கே வர்ற ஒருத்தன் அவனோட லைஃப் அப்படின்றதான் காமிச்சோம். ஏன்னா அந்த லிரிக்கல் வீடியோலேயே அந்த பிக்சரை காட்டும் போதே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த சாங்க்கு ஒரு ஃபோன் பேசுகிற ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பேசுகிறப்போ அந்த ஒரு ஃபீல் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே வேணாம். அந்த கேரி ஓவர் பண்ணியிருப்பீங்க சூப்பராக. ஸோ படத்தில் ஹியூமர் எலிமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு? அது என்னென்னா கதையோடு தான் இருக்கும். முருகதாஸ் பண்ணியிருக்காரு, நவோநாராயணன் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கங்கே அந்த படத்தில் ஹியூமர் இருந்துகிட்டே இருக்கும். அந்தந்த சீனில் இருந்துகிட்ருக்கும். கதையோடு தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை நான் இதில் பதிவு பண்ண நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் சசிகுமாரை பற்றி அவரோட குரு டைரக்டர் பாலா சார் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் டைரக்டராக பெரிய ஆளாக வருவான், அவன் என்னோட குரு நான் சொல்கிறத விட அவன் என்னோட சிஷியன்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அவன் நல்ல இயக்குனராக வருவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு 2 படமுமே சரி, சுப்பிரமணியபுரம் ஆகட்டும், ஈசன் ஆகட்டும், ஒரு பிடாமினல் கேரக்டரை வந்து படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. படமும் நல்லா இருந்தது. ஸோ அடுத்த இயக்குனராக எப்போ பார்க்கலாம்? கண்டிப்பாக ஒரு படங்கள் இப்போ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 4 படம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து டைரக்டராக பண்ணுவீங்க. ஓகே, அப்போ அடுத்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள், அப்புறமா ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சசிகுமார் சாருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அந்த டான்ஸ் எலிமெண்ட் வந்து பாலா சார் சொன்ன வார்த்தையும் அதுதான். டான்ஸ் ஆட மாட்டாங்க நினச்சேன் ஆனா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பாலா சாரோட படத்தில் அந்த ஒரு வரலட்சுமி கூட பண்ணப்போயும் சரி, அந்த டான்ஸ்க்காக நீங்கள் போட்ட எஃபர்ட் ஸோ ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் மாதிரி இந்த படத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த படத்தில் டான்ஸே இல்லை. நானும் ஹீரோனும் மரத்தை சுற்றி ஆடுறதோ இந்த இதெல்லாம் இந்த படத்தில் கிடையாது. ஸோ இதில் டான்ஸே கிடையாது. ஃபுல்லாக மாண்டேஜஸ் சாங்காக தான் இருக்கும். சரி, ஆக்டர் சசிகுமார்ட்ட ஒரே கேள்வி. ரொம்ப ரா ஃபுட்டேஜாக இருக்கக்கூடிய அது ஒரு ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம வீட்லேயே நடக்கிற கேரக்டரை தான் எடுத்து அதுவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு சசிகுமார் சார். ஸோ இதுக்கு அடுத்த டைமென்ஷன் என்னன்னு சொல்லி யோசிச்சு படம் பண்ணுற ஐடியாவில் இருக்காரா? ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை என்னென்னா அதுதான் நமக்கு வருதுன்ற காட்டும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கான பிரச்சனை அவங்களில் ஒருத்தனாக நிற்கிறது அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ என்ன ஒரு ஹீரோவாக தனியாக அவையாக பார்க்கல, தனி ஹீரோ அப்படின்லாம் பார்க்குறது கிடையாது. ஸோ அவங்க வீட்டில் ஒருத்தனுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், ஸோ இப்படி பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்க, ஃபேமிலியோட படம் வந்து பார்க்குறாங்க. நண்பன் சசிக்கிட்ட ஒரு கேள்வி.
கனி சாருக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு பாண்டிங் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டரா ப்ரொஜெக்டாக நின்றுட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருக்காரு. ஸோ 2 பேருமே ஒரே படத்துல நடிக்கவும் செஞ்சீங்க. பட் இப்போ உங்களுக்கும் அவங்களுக்குடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து இப்போ அவரோட வளர்ச்சியை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நடிகராக படங்கள் பண்ணி நேஷ்னல் அவார்டு வாங்கும்போதும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நாங்களே வந்து போராளி அப்போ தான் முடிவு பண்ணோம். சரி நம்ம தனித்தனியாக படம் பண்ணுவோம் அப்படின்னு நாங்களாக ஒரு பிரேக் போட்ட ஒரு விஷயந்தான். நான் கதிர் சமுத்திரனி நம்மளாக மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தனித்தனியாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் சேருவோம். நம்ம நண்பர்கள் தான் எப்போ வேணால் சேருவோம் அப்படின்றோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம். அவர் டைரக்ஷனில் நான் அடுத்து நாடோடிகள் 2 பண்ணுறேன். ஸோ நாடோடிகள் 2ல் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க சார்? எப்படி நாடோடிகள் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்து எல்லாமே வந்தாங்களோ அந்த இது வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. ஸோ அந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. ப்ரொடியூசர் சசிகுமார் சார்கிட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் ப்ரொடியூசரில் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆப்ஸ்டக்கல்ஸ் நிறைய இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ந்த ஒரு மரணமாக இருக்கட்டும், அது வந்து எந்த அளவுக்கு சசிகுமாரை பாதிச்சிருக்கு? இப்போ அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சுங்களா? லைஃப் லாங் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது சரி செய்யாது. அதை ஓவர் கம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஸோ அதை தான் அசோக்கு எனக்கு சொல்லிட்டு போகிறது. அதை நான் ஜெயிக்கணும். அதுதான் அவனுக்கு நான் செய்கிற ஒரே விஷயம். அவன் சொல்லிட்டு போன அந்த கடைசி வார்த்தைகள், நீ எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதை சுற்றி உள்ளவங்களாம் அப்படி தான் இவங்கெல்லாம் சமாளித்து நீ ஜெயிச்சு வரணும். வெற்றி தான். ஸோ அதுக்கு நான் ஓடிட்டுருக்கேன். மறுபடியும் எழுந்திரிச்சு நான் போயிட்டுருக்கேன். என் பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். எல்லாம் சரி செஞ்சுருவேன். நான் அதுக்கான கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் வருவேன், ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன். வந்துட்டேன் அவ்வளோதான். அசுரவதம், அடுத்து நாடோடிகள் 2, அடுத்து சுந்தரபாண்டியன் டைரக்டரோட பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நான் எந்திரிச்சு போகிற ஒரு விஷயந்தான். சூப்பர் சார். ஏன்னா உண்மை அதுதான். அவர் சொன்ன வார்த்தை சசி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரோட மனசுலையும் இருக்குன்னா, சசியா நம்ம ஆளுப்பா, நம்ம பையன், நம்ம friend. அது எனக்கு இருந்தது. அது வந்து வீட்டில் நம்மளை கொண்டு வர அவங்களும் வரணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய இழப்பு வரணுன்ற ஒரு விஷயம். வெளியில் நான் போனாலும் ஃபேமிலியாக பார்க்கும்போது எல்லாரும் அவங்க வீட்டு பையனா நீங்கள் வரணும், கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆடியன்ஸோட மனநிலை அடுத்த படங்கள் பண்ணதும், அடுத்தவங்க நம்மளை அந்த ஆடியன்ஸ் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வர்ற ஒரு விஷயம், நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இதெல்லாம் வந்து என்னை இழுத்துட்டு வந்துருச்சு. சூப்பர் சார். ரொம்ப ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் அடுத்தடுத்த இடங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. சசிகுமார் சார் அவரோட ஒரு டைரக்ஷன் ஆகட்டும், இப்போது அந்த டைரக்ஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ன மாதிரியான படங்கள் வந்து அவரோட மைண்ட் செட்டில் இருக்குது இப்போதைக்கு பண்ணணும் டைரக்ஷனில்? நிறையா இருக்குது. ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து பீரியட் சப்ஜெக்ட்டு. ஸோ இன்னும் நிறைய ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு, நடிப்பெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சுந்தரபாண்டியன் படத்தில் வந்து ரொம்ப சாஃப்டான விஷயம், இந்த டைலாக் ரொம்ப ஃபெமிலியர். இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் சொல்ல டைலாக், குத்தன நண்பனாக இருந்தால் செத்தாலும் காட்டி கொடுக்கூடாது. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் உள்ளவர் இந்த படத்தில் அருவாளும் கத்தியுமா ஒரு ட்ரைலரில் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரா ஃபீல் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா படமே அசுர வதம் தான். அசுரனை வதம் செய்கிறது தான். நான் வந்து மித்தவங்களை கொல்லலை, அசுரன் சொல்லியாச்சு. எப்படி வந்து நம்ம இதிகாசங்களையும் எதிலையும் எல்லாம் கடவுள் முருகன் வந்து சூரசம்ஹாரம் பண்ணார், அதுதான் அசுரவதம். முருகன் சூரசம்ஹாரம் பண்ணதான் அசுரவதம்னு சொல்வது, அசுரனை வதம் செய்து. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், இது நியாயம்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு சுப்பிரமணியம் ஒருத்தர் கழுத்து இருக்கும்போது அத்தனை பேர் கைதட்டினீங்க? ஸோ அது நியாயம்னு பட்டலாம். இவ்வளோ அவன் ஒரு அசுரனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அவனை அசுரனை பார்த்திங்க அழிக்கணுன்ற ஒரு விஷயந்தான் பார்த்திங்க. அதுதான் இந்த படத்துலையும் இருக்கும். மீம் கிரியேட்டர்ஸ், இன்றைக்கி ட்ரால்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் மாவட்ட நாடுகள்லாம் ஹிட்டான டைமில் அந்த அந்த விஷயத்துக்குலாம் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சினிமாவை பாசிட்டிவாக கொண்டு போகிறான்னு நினைக்கிறீங்களா, ஒரு நெகட்டிவாக கொண்டு போகிறான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, எல்லாமே இருக்குது. சில இதெல்லாம் பாசிட்டிவாக போகுது. இப்போ பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்க. விளம்பரத்துக்கு கூட மீம்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. விளம்பரத்துக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ மீம்ஸ் நம்மளோட சில சமயம் என இதாகவும் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வடிவேல் சாரோட மீம்ஸ் ரொம்ப இதாக இருக்குது. என்னோட மீம்ஸே வரும், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த சுந்தரபாண்டியனை வச்செல்லாம் வந்திருக்கு. நிறைய லவ் மேரேஜுக்கெலாம் உங்கள் மீம் தான் வச்சுருக்கேன், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே இருக்குது. அது ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ அதை நம்ம வந்து கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு க்ரியேட்டிவிட்டி. அது நல்லதுக்கும் பயன்படுத்திருக்கு. ஸோ அந்த இடத்த நம்ம பாராட்டி தான் ஆகணும்.
ஒவ்வொரு பிரச்சனையும் சோஷியல் இஷ்யூவும் வந்துட்டு இருக்கும்போது அந்த இதுக்காகவும் அந்த மீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுவும் வந்திருக்கு. ஸோ அது எதுக்கு பயன்படுத்துகிறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, சூப்பர் சார். இவ்வளோ நேரம் சூப்பராக பேசுனீங்க, எல்லா விஷயம் வெளிப்படையாக பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாஸ்க்கு என்ன அப்படின்னா, ஓப்பன் அப் த சீக்ரெட் அப்படின்றது தான். ஸோ ஒரு சீக்ரெட் மட்டும் ஓப்பன் பண்ணோம் நீங்கள். என்னடா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன்? என்ன சீக்கிரட்டாக என்ன இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை அந்த சீக்ரெட்டை. சின்ன வயசில் நடந்திருக்கலாம், இல்லை உங்கள் சார் ஜேம்ஸ் வாசன் உங்கள் டீச்சர் கூட நடந்திருக்கலாம். அந்த சீக்ரெட் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை எந்த விஷயத்துலையும். சீக்ரெட்டில் நான் சொல்லிட்டேன். இந்த ஒரே ஒரு சீக்ரெட் வச்சுருந்தேன். எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து படிக்கும்போது அந்த சீக்ரெட் ஸ்கூலுக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து நைட் ஷோ படத்துக்கு போவோம். நான் 12 போகும்போது தெரியாமல் கலையரங்கம் வெள்ளையப்பன் கொடைக்கானல் அந்த குளூரில் போவோம். ஸோ அது தெரியவே தெரியாது. ஸ்கூலுக்கே தெரியாத வரைக்கும் நான் போனேன்ட்டு, மித்தவங்களாம் போனாங்கன்னு நினச்சாங்க. நான் தான் தலைமை ஏற்று போனேன்றது தெரியாது. ஆனால் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன உடனே எங்கள் ஸ்கூலுக்கு ஐயோ சசி போயிருக்காங்க, நம்ம ஸ்கூலை பற்றி சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பான்னு பார்த்தா ஏதோ சொல்லிட்டானே அப்படின்னும்போது, என்னடா இப்படி சொல்லிட்டாங்கன்னு எங்கள் மேடம் வந்து பிரின்ஸிபல் சாம்பாபு, மிஸ்ஸஸ் நிர்மலா சாம்பாபு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன இப்படி சொல்லிட்டாப்புலனாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கே நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சீஃப் கெஸ்ட்டாக ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன நம்ம ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு. நான் சீஃப் கெஸ்ட்டாக போனேன் 2 வருஷம் முன்னாடி. கிடாரி ரிலீஸ் முடிஞ்சோடனே போனோடனே நான் ஸ்பீச் கொடுக்க நான் கீழே கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு வரவே எங்கள் மேடம் மெல்ல கூப்பிட்டாங்க, வா இங்கே பாரு நீ ஸ்டூடெண்ட்டை பேசும்போது அந்த திருட்டுத்தனமாக ஸ்கூலை விட்டு ஓடி போய் படம் பார்த்தேன்லாம் சொல்லாத, பசங்கள்லாம் அப்புறம் அதவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அவ்வளோதான், நீ தயவுசெய்து செஞ்சிடா எனக்கு தெரியாது, நீ போனது இப்போ தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்டேஜில் சொல்லாதங்க. கவலைப்படாங்க, நான் அவ்வளோ இதெல்லாம் சொல்ல மாட்டேன், பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு வருவேன், நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறதா இருந்தால் மட்டும் நான் இதை தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நான் போனேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நான் ஸ்கூலுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கேன், அது இந்த மாதிரி திருட்டுத்தனமாக படத்துக்கு போனேன், அது தப்பு, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு வேணால் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க நிம்மதியானாங்க. உங்களோட கரியரில் அடுத்தடுத்து படங்கள் எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும். குறிப்பாக உங்களோட டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ஆஸ் அ நண்பனாக உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ நண்பா. நம்ம பக்கத்து வீட்டு அவ்வளோதானே, இதானே வேணும் பா. சினிமாப்பா, இந்த சினிமாவுடன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க நண்பர்களே, மறந்துடாதீங்க.